இன்றைக்கும் பல குடும்பங்கள், பல தனிநபர்கள், பல அலுவலகங்கள், பல நிர்வாகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது ஒரு விஷயமாக இருக்கிறது. அது என்னவென்று நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிவி நேயர்களே வணக்கம். ஆன்லைன் மோசடி என்ற ஒரு விஷயத்தை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆன்லைன் எல்லாமே டிஜிட்டல் மயம், டிஜிட்டல் எல்லாமே ஆன்லைன். நம்ம இன்றைக்கி சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணுன்னாலும் ஆன்லைன் தான் நம்ம போகணும். சின்ன ஒரு அப்ளிகேஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னாலும் அது ஆன்லைன் தான் போகணும். எல்லாமே ஆன்லைன் போகிற இந்த காலகட்டத்தில் இந்த ஆன்லைனில் எப்படிப்பட்ட மோசடிகள் நடைபெறுகிறது, யாரையெல்லாம் குறி வைக்கிறார்கள், இந்த ஆன்லைன் மோசடியில் ஈடுபடுபவர்கள் யார் என்ற முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாக குறி வைப்பது இந்த ஹேக்கர்ஸ். அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது, எப்படி இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்களா, இல்லை இந்தியாவில் இருக்கிறாங்களா, இல்லை பாகிஸ்தானில் இருக்கிறாங்களா, இல்லை அஸ்ஸாமில் இருக்கிறாங்களா, இப்படி எந்த நாட்டில் இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் கிடைச்சா போதும், முழுசாக நம்மளை மோசடி செஞ்சுருவாங்க. இந்த ஆன்லைன் மோசடியில் பிரதானமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பண மோசடி. எப்படி இந்த பண மோசடி நடக்குது அப்படின்னா, நம்மளோட வங்கி பரிமாற்றத்தை அவங்க நோட்டமிடுவாங்க. வங்கி பரிமாற்றத்தை நம்ம நோட்டிடும்போது ஒரு சின்ன குழு கிடைச்சா கூடமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மொத்தமாக நம்ம பணத்தை அவங்க சுருட்டிடுவாங்க. இதுக்கு முதல் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பண மோசடியில் முதல்ல அந்த ஹேக்கருங்களில் ஈடுபடுறது எப்படின்னா, மக்களே மிகவும் விழிப்புணர்வாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் மெசேஜ் வரும் அல்லது கால் வரும். ஒரு கால் வரும். அந்த கால் நான் இந்த மாதிரி இந்தியன் பேங்க்கில் இருந்தோ இல்லை எஸ்பிஐயில் இருந்தோ இல்லை மற்ற பேங்க் ஏதோ ஒரு பேங்க் பேரை சொல்லி இந்த பேங்க்கில் இருந்து நான் மேனேஜர் பேசுகிறேன், உங்கள் ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்கள் அப்படிம்பா. சரி, நாம் அவசரப்பட்டு இதைப்பட்டு நம்ம ஆதார் நம்பரை எடுத்து நம்ம கொடுத்து செஞ்சு சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு ஓடிபி கேட்பேன். அந்த ஓடிபி சொல்லுங்கள், அப்போ தான் உங்களோட அக்கௌண்ட்டை நாங்கள் என்ன ஆக்டிவில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் மொத்தமாக அபேஸ் எடுத்துருவாங்க, சுருட்டப்பட்டு. இது இன்றைக்கும் பண மோசடியில் நிறையா நடந்துக்கிட்டு வருது. நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுப்போம். ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறது அந்த சிப்பில் அவங்க ஒரு ரகசிய நம்பரை வச்சுக்கிறாங்க. அந்த ரகசிய நம்பரை வச்சு நம்ம ஏடிஎம் பணத்தை அதையும் கொள்ளையடிக்கிறதுக்கு, அந்த ஏடிஎம்லையும் கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த ரகசிய குறியீட்டு எண்ணை வச்சு அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் நமக்கு பணம் விட்ரா ஆகிடும். நம்ம பேங்க்கில் கேட்டால் நான் எடுக்கலைன்னுவாங்க, பேங்க்லேயும் ஆனால் விட்ரா இருக்கிறது இருக்கும், நம்ம பணம் இல்லாமல் போயிடும். கவனமாக இருக்கணும். இதில் ஃபோன் கால் அப்படி வந்தாவோ அல்லது மெசேஜ் கேட்டு ஓடிபி கேட்டு யாராவது ஃபோன் பண்ணி கேட்டாவோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக நம்ம என்ன பண்ணணும், பேங்க் மேனேஜரை போய் சந்திக்கணும். பேங்க்குக்கு நேராக போயிட்டு நம்ம சந்திச்சிடலாம். அந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்களா, இப்படி ஒரு தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அறிஞ்சிக்கலாம். ஒன்று. இன்னொரு அடுத்து ரெண்டாவது மோசடி கரண்ட் பில்லு, ஈபியிலிருந்து மோசடிகள் இப்போ நடத்துகிறாங்க. நீ கரண்ட் பில்லு கட்டலையா, பீஸு பிடிங்கிடுவோம். கரண்ட் பில்லு கட்டவே இல்லை, பீஸ் பிடிங்கிடுவோம். நீ கட்டியிருந்தாலும் இல்லை, கட்டவே இல்லை, பில் ஆட் ஆகலை. அப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் ₹1 அனுப்புங்க, ஆன்லைனில் ₹1 அனுப்புங்க, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம், அதை ஆக்டிவேஷன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம என்னவோ நினைப்போம், ரூபா தானே சரி அப்படின்னு சொல்லி ரூபாவை நம்ம அனுப்பிவிடுவோம். ஆனால் அந்த ரூபா அனுப்புகிற அந்த அக்கௌண்ட்டில் இருந்து மொத்த பணத்தையும் அவங்க அபேஸ் பண்ணிடுவாங்க, எடுத்துடுவாங்க. இது வந்து 2ஆம் கட்ட ஆன்லைன் மோசடி. மின்வாரியத்திற்கு அப்படி மின்வாரியத்திலிருந்து, கரண்ட் ஆஃபீஸ்லேருந்து, இபி ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வருது அப்படின்னு சொன்னால், இல்லை கால் வருது, என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் நேரடியாக சென்று உங்கள் அந்த மின்சாரத்துறை சம்மந்தப்பட்ட அலுவலகம் எங்கே இருக்கிறதோ அந்த அலுவலகத்துக்கு நேராக சென்று நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ அங்கே நீங்கள் வந்து தீர்த்துக்கலாம். நீங்கள் இப்படி ஃபோன் கால் வர்றது மூலமாக, ஃபோன் கால் வந்து எந்த உண்மையும் தெரியாமல் நீங்கள் வந்து பணம் அனுப்புகிறதோ இல்லை வேறு தகவலை நீங்கள் பரிமாறுறதோ இந்த விஷயங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது மின் கட்டண மோசடி. இது ஆன்லைன் மோசடி நடைபெற்று கொண்டு வருகிறது. அடுத்து இன்னொரு மோசடி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் லோன் 10 லட்சம் 5 லட்சம் உடனடியாக அப்ரூவல் ஆகிடுச்சு, இந்த அமௌண்ட் அப்ரூவல் ஆகிடுச்சு, நீங்கள் இதை வந்து டீட்டெயில் ஃபில்லப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிலாம் மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த மெசேஜை பார்த்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாத்தையுமே நம்ம வந்து உடனே கொடுத்துடக்கூடாது. இது ஆன்லைன் வங்கி கடன் மோசடி. நமக்கு கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மோசடி பண்ணுவாங்க. அப்போ மொத்த டீட்டெயிலையும் எடுத்துக்கிட்டு உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கோ மற்ற விஷயங்களை எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கிறதுக்கோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்லைன் மோசடி என்று சொல்லலாம். எஸ்எம்எஸை பார்த்தும் நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. பேங்க்குக்கு போய் லோன் கேட்டாவே யாரும் நமக்கு லோன் கொடுக்குறதில்ல. அதே சமயத்தில் வந்து மெசேஜில் நம்ம உடனே போட்டு நமக்கு என்ன 50,000 கொடுத்துட்டு போகிறானா, 5 லட்சம் கொடுத்துட்டு போகிறானா, நிச்சயம் இதை நம்பாதீங்க. அடுத்த ஆன்லைன் மோசடி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப். இன்றைக்கி வந்து குறி வைக்கக்கூடிய வாட்ஸ்அப் மோசடி. இந்த வாட்ஸ்அப்பில் சின்ன ஒரு தகவல் பரிமாற்றத்தின் மூலமாக உங்களுடைய மொத்த அந்தரங்க விஷயம் எல்லாத்தையுமே அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு இப்போது வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு கால் வச்சுருப்பீங்க, ஒரு நம்பர் வச்சுருப்பீங்க. அந்த நம்பரு நீங்கள் எங்காவது போகிறீங்க, எங்காவது வெளியில் போகும்போது ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, ஹெல்ப்புக்கு ஒன்று கேட்குறாங்க, கொஞ்சம் ஃபோன் கொடுங்க, இந்த ஃபோன் சார்ஜர் கட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஃபோன் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை நாம் என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் கேட்கலாம், சரிங்க பரவாயில்ல, நம்ம உதவக்கூடிய மனப்பான்மையில் உடனே சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். அந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து அவனுக்கு சம்மந்தப்பட்டவனுக்கு கால் பேசிடுவான் உடனே அதை உடனே என்ன பண்ணுவான், அந்த வாட்ஸ்அப்பை அப்படியே வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம என்னென்ன விஷயமெல்லாம் செய்கிறோம், நம்ம சில மெசேஜ் அனுப்பிட்டு நம்ம உடனே டெலீட் பண்ணுவோம். இந்த விஷயங்கள் முதற்கொண்டு, அந்தரங்க விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவன் வந்து எடுத்துட்டு நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பா. இது வாட்ஸ்அப் மோசடி. ஜாக்கிரதையாக இருங்க. வாட்ஸ்அப் மோசடி ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து இந்த இடத்துல நம்ம பதிவிடலாம். கவனமாக இருங்க. இப்படி தான் வாட்ஸ்அப் மோசடி நடக்குது. அடுத்து திருமண மோசடி. மேட்ரிமோனியெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டிலே உட்காந்துக்கிட்டு வரன்னு தேடுறது எல்லாமே வந்து வீட்டிலே உட்காந்து நம்ம பார்த்துறாங்க. ஒரு மேட்ரிமோனியிலேருந்து இவ்வளோ பணத்தை நீங்கள் கட்டுங்க, உடனே உங்களுக்கு மாப்பிள்ளை ரெடியாக இருக்குது, பொண்ணு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை போட சொல்லி அதுவும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மோசடி ஈடுபடுறாங்க. அப்போது மேட்ரிமோனியிலையும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். எதில் நீங்கள் வந்து மேட்ரிமோனியில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்களோ அந்த பதிவு அலுவலகத்திலிருந்து தான் அந்த கால் வருதா, அந்த பதிவுக்காக பணம் நம்ம எவ்வளோ செலுத்தணும், அது என்ன அப்படிங்கிறது அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஸ்கேம் வந்து கால்கெல்லாம் நீங்கள் வந்து பதில் கொடுக்காதீங்க. இதில் பதில் கொடுக்கறதுனாலோ பணத்தை நீங்கள் போடுறதுனாலையோ நஷ்டம் நமக்கு தான். மோசடியில் ஈடுபட்டு வருகிற கூட்டம் நிறையாக இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவை விரும்பாதவங்களே யாருமே கிடையாது. எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தான் தன்னோட முகத்தை காட்டணும்னு சொல்லி பண்ணுறாங்க. டான்ஸ் போடுறத காட்டணும், பேசுகிறத பார்க்கணும். இப்படி ஒவ்வொருத்தருமே விரும்பக்கூடியது சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியாவில் எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எப்படி மோசடி நடத்துகிறாங்கன்னா, ஒரு பெண்கள், அழகான பெண்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களோட ஃபோட்டோவை வச்சு அந்த ஃபோட்டோவை வந்து
எடுத்து அவங்க வந்து ஒரு ஆபாசமாகவோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி அதை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோட்டோவை வச்சு ஆபாச படத்துக்கு செட் பண்ணி இதன் மூலமாக நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க, பணம் கேட்பாங்க. நீங்கள் பணம் கொடுக்கணும், இல்லைன்னா இதை வந்து நான் வந்து வெப்சைட்டில் விட்ருவேன், ஆன்லைனில் விட்ருவேன் அப்படின்னு சொல்லி போது நிறைய பேர் அதை பயந்து போகிறாங்க, நிறையா பயந்து போகிறாங்க. இப்படியும் நடக்குது. அது இன்னொரு விஷயங்களும் நடக்குது. ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஆகுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் அவங்களே கொடுப்பாங்க, நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் நம்மளும் கொடுத்துருவோம். சாட்டிங் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, மெசேஜுக்கு நாமளும் ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்டாக பேசி பழகி அவங்களோட அந்தரங்கத்தை நமக்கு அனுப்பி நான் இப்படி தான் இருக்கிறேன், நீ அனுப்பு அப்படின்னு சொல்லி நம்மளையும் அனுப்ப சொல்லுவாங்க. அப்போ நம்மளும் வந்து சில அந்தரங்கள் விஷயத்தை நம்ம அனுப்பும்போதோ அந்த படங்களை நம்ம அனுப்பும்போது அப்போ என்ன பண்ணுவான்னா டக்குன்னு அதை இது பண்ணிவிட்டு நம்மளோட அந்தரங்க படத்தை வச்சுட்டு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவான். இவ்வளோ பணம் நீ கொடுக்கணும், கொடுத்தாதான், இல்லாட்டி நான் வந்து ஆன்லைனில் விட்டுருவேன், வெப்சைட்டில் போட்டுருவேன், இவ்வளோ பணம் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மக்களே, ரொம்ப உஷாராக இருக்கணும் மக்களே. வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆன்லைன் சொல்கிறோம், சமூக வலைத்தளங்கள்னு சொல்கிறோம், எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப கவனமாக தான் இருந்து செயல்படணும். இப்படிப்பட்ட மோசடிகள் வந்து சமூக வலைத்தளங்களில் நடந்துகிட்ருக்குது. இன்னும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் வைஃபை. இன்றைக்கி நம்ம ஆன்லைன் இல்லாத இடங்களே கிடையாது. எல்லாருமே ஆன்லைனை விரும்பி தான் நம்ம போகிறோம். ஒரு மொபைல் ஃபோனை எடுத்தோம் அப்படின்னு சொன்னாவே, ஃபோன் எடுத்தோம்னா நெட் இருக்கணும். நெட் இருந்தால் தான் நம்ம அதை வந்து இப்போ பார்க்க முடியும். ஒரு வீடியோ பார்க்குறதோ ஒரு செய்தியை பார்க்குறதோ எதுவாக இருந்தாலும் நெட் வேணும். நெட் இல்லாத பட்சத்தில் வைஃபை கனெக்ட். இப்போது நமக்கு வைஃபை ஃப்ரீயாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஃபை நம்ம ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஃபை நம்ம பயன்படுத்துவோம், யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த வைஃபை நம்ம ஃப்ரீ வைஃபையை நம்ம யூஸ் பண்ணுற போது நம்மளோட மொத்த டேட்டாவையும் அந்த வைஃபையிலேருந்து அவன் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். நம்ம ஃபோனில் என்னென்ன இருக்குது, நம்ம யாருக்கு ஃபோன் பேசுகிறோம், என்னென்ன மெசேஜ் அனுப்புகிறோம், என்னென்ன வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கிறோம், நம்மளோட மொத்த டீட்டெயில்ஸும் அந்த வைஃபை மூலமாக திருடப்பட்டு விடும். அப்போ திருடப்படும் போது அந்த தகவல்கள் எல்லாம் அவர் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இந்த ஐடி கோடை வச்சு நாம் பயன்படுத்தின அந்த ஃபோனை வச்சு நம்மளோட மொத்த டீட்டெயிலையும் கண்டுபிடிச்சிட்டு அவன் நம்மளை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ பிளாக்மெயில் பண்ணிவிட்டு நீ இதை பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி உன் மேலே சும்மாவே ஏதாவது குற்றங்களை சொல்லி படங்களை வச்சு, ஆபாசமான படங்களை வச்சு அவன் என்ன பண்ணுவான், இவ்வளோ பணம் கொடு, இல்லைனா இது எல்லாமே நான் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன். தற்சமயமாக சமீப காலத்தில் கூட கோயம்புத்தூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமையே இருப்பீங்க. தயவு செஞ்சு இதில் ரொம்ப உஷாராக இருங்க. இந்த வைஃபை, ஃப்ரீ வைஃபை எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணாதீங்க, அதை யூஸ் பண்ணவும் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட நெட் பேலன்ஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. ஒரு குடும்பமே இதனால் வந்து சின்ன பின்னமாக ஆயிருக்குது கோயம்புத்தூரில். ஃப்ரீ வைஃபைனால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அடுத்து மிகப்பெரிய ஒரு மோசடி அப்படின்னு சொன்னால் அகில இந்திய ஆபாச மோசடி. இந்த அகில இந்திய ஆபாச மோசடி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னதராது, அகில இந்திய ஆபாச மோசடி என்னது இது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியா லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ஹேக்கர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நீ பேசுகிறத வச்சியோ, இல்லை உன் படத்தை வச்சியோ, இல்லை உன்னோட வீடியோவை வச்சியோ, உன்னோட பேச்சு, உன்னோட படம் அல்லது வீடியோ இதை வச்சு அப்படியே வந்து உன்னை அந்த ஆபாசமாக தீட்டி, உன் முகத்தை வச்சு அப்படியே ஆபாசமாக தீட்டி அந்த பிக்சரை ஆபாசமாக ரெடி பண்ணி அதை வந்து உனக்கு அனுப்புவான், வாட்ஸ்அப்பில் அனுப்புவான். இது நீ இப்படி தான் இருக்கிற, இது வந்து ஆபாசமாக இருக்குது, ஒரு ஆபாச வீடியோவை க்ரியேட் பண்ணிவிட்டு பிளாக்மெயில் பண்ணுவான். இவ்வளோ நீ பணம் கொடு, இல்லைனா இதை வந்து மற்ற எல்லாருக்குமே நான் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன், எல்லா சமூக வலைதளங்கள்லாம் உன்னோட வீடியோவை நான் போட்டுருவேன், நீ இவ்வளோ பணம் கொடுத்தா தான் இதை நான் போடாமல் இருப்பேன். இப்படி சொல்லி இப்படி ஒரு குரூப்பு, பெரிய ஒரு மோசடியில் ஈடுபட்டுக்கிட்டு தெரியுது. மக்களே, எல்லா விஷயங்கள்லுமே நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆன்லைன் இன்றைக்கி டிஜிட்டல் மயமான இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதே சமயம் கவனமாகவும் நம்ம வாழணும். ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் நம்ம கவனமாக வாழணும். நம்ம நெட்டு ஆன்லேயே வச்சுருப்போம், திடீர்னு அப்படியே பாக்கெட்டில் நெட் ஆன் பண்ணி அப்படியே வச்சுட்டு நம்ம பாக்கெட்டில் போட்டுக்குவோம்.
திடீர்னு அது ஏதாவது ஒரு வீடியோவாக போயிடும், இல்லை யாருக்காவது ஒரு காலாக போகும், ஒரு வாட்ஸ்அப் காலோ இல்லை அதான் அனதர் காலோ ஏதோ ஒரு காலோ நம்ம போயிடும். அப்போ நம்ம ஒரு கவனக்குறைவினால் ஏற்படுற விஷயம் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இன்றைக்கும் காவல்துறையில் நம்ம ஐயா சைலேந்திர ஐயா வந்து அடிக்கடி இந்த விழிப்புணர்வை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த ஆன்லைன் மோசடி நிறையா நடக்குது, இதை நம்பாதீங்க, மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். அதுபோல் அவருடைய அறிவுரைகளுக்கு ஏற்றவாறு ஐயா சைலேந்திர பாபு ஐயா அவருடைய அறிவுரைக்கு ஏற்றவாறு மக்களும் விழிப்புணர்வோடு விழிப்போடு இருந்து எதற்காக ஃபோன் வருது, எதற்காக கால் வருது என்பதை ஆராய்ந்து சரியாக உங்களுடைய விளக்கத்தையும் விவரத்தையும் கொடுங்க. தெரியாமல் தயவு செஞ்சு எந்த விவரத்தையும் நீங்கள் எந்த இடத்துலையும் பதிவிடாதீங்க, அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும், பின் விளைவுகள் அதிகமாக இருக்கிறது. அரசாங்கம் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து நம்மளை ஒவ்வொருத்தரையும் நம்ம சேவ் பண்ணிக்கணும். நண்பர்களே, இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தெரியாத அத்தனை பேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, பெற்றோர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தகவலை முழுமையாக தெரிஞ்சுக்குங்க, விழிப்போடு இருங்க, விழித்து செயல்படுங்க. மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.